என் பெயர் அப்துல்லா. நான் டைம் மேஜிக் மேல்நிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இரத்த பந்தம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பகும் அல்லதி خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهم الرجال وكثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மனிதர்களே, நீங்கள் உங்கள் இரட்சகனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அதிலிருந்து அவர் கூடிய ஜோடியை படைத்தான். இன்னும் அநேக ஆண்களை பெண்களை பரவ செய்தார். அல்லாஹ்வை கொண்டு தமக்குரிய உரிமைகளை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களே. மேலும் இரத்த கலப்பு சொந்தங்களை துண்டித்து விடுவது என்று நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் அனைவரையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். இது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வந்த ஒரு கட்டளை, ஒரு பரிந்துரை அல்ல. இந்த உத்தரவிற்கு இணங்குவது நம்ம அனைவரும் மீதும் கடமையாகும். நல்ல சமூகத்தை ஏற்படுத்த, நல்ல குடும்ப உறவுகளை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் மார்க்க ஈடுபாடுள்ள பலரிடம் கூட இன்றைய சமூக சூழல் இரத்த உறவை விட நட்பை முக்கியப்படுத்தும் நிலை என்று தோன்றுள்ளது. நட்புக்காகவும் மற்றும் பல தொழிற்காகவும் நேரத்தையும் பணத்தையும் செலவிட தயாராக உள்ள பலர் குடும்ப உறவுக்காக சில நிமிடங்களை கூட திறக்க துணிவதில்லை. நட்பும் ஏன உறவும் நாமால் தேர்ந்தெடுக்கப்படும். ஆனால் இரத்த உறவு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. யார் அல்லாஹ்வை மறுமை நாளில் ஈமான் கொள்கிறாரோ அவர் குடும்ப உறவை சேர்த்து நடக்கட்டுமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் தஆலா இரத்த உறவை பார்த்து கூறுகிறார், யார் ஒன்றை சேர்த்து நடக்கிறாரோ நான் அவனை சேர்த்துக் கொள்வேன், யார் ஒன்றை துண்டிக்கிறாரோ நான் அவனுடன் தொடர்பை துண்டித்துக் கொள்வேன் என்று கூறுகிறான் என்று புகாரில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என்னை சூழ் நுழைவிட்டு நரகத்தை விட்டு தூரமாக போற அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ஒருவனை நீ வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைத்து விடாது, தொழிலை நிலைநிறுத்து, ஜகாத்தை கொடுத்து வா, குடும்ப உறவை தேடிக்கொள் என்றார்கள். எனவே எவர் சேடும் செல்ல விரும்புகிறாரோ அவர் குடும்ப உறவை தேட முன்வர வேண்டும். தன்னுடன் சேர்ந்து நடப்பவர்களுடன் மட்டும் சேருவது உண்மையான இரத்த உறவு அல்ல. தன்னுடன் தொடர்பை துண்டித்தாலும் அவருடன் சேர்வதான் உண்மையான இரத்த உறவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களுடன் சேர்ந்து நடந்தால் அவர்கள் என்னை வெட்டி செல்கின்றனர். நான் அவர்களுக்கு நன்மை செய்கிறேன், அவர்களோ எனக்கு தீமை செல்கிறேன் என்றார். நான் அவர்களுடன் கருணை நடந்து கொள்கிறேன், அவர்களோ எனக்கு கடுமையாக நடந்து கொள்கிறார் என்றார். அதற்கு நபி அவர்கள், நீ கூறுவது போல் நடந்து கொண்டால் விரைந்து அல்லாஹ்விடமிருந்து உனக்கு ஒரு உதவியாக நியமிக்கப்படுவார் என கூறியுள்ளார்கள். நமக்கு காப்பினார இரத்த உறவு இருந்தாலும் அவர்களுக்கு நாம் அந்தஸ்தை கொடுக்க தயங்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இரத்த உறவை பேணாதவர் சூழ்நிலை மாட்டான் என்ற அன்னலார் எச்சரிக்கை. இரத்த உறவை தேடி சூழ்நிலை கூட்டத்திற்கு நுழைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.